Students, now we are going to discuss about duties of consumers. Let us we see one by one. Apart from rights, there are certain duties imposed on the consumer. Consumer should be conscious of his duties. He should make purchases judiciously and should not misuse his rights, following on the source of the duties of consumers. So, Consumer Products Act 1986 கன்சூமருக்காக வேரியஸ் ரைட்ஸு டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அந்த வகையில் let us we see one by one about the duties of consumers. First duty is buying quality products at reasonable price. Here goods product நல்ல ப்ராடக்ட்டு, அதாவது குட் குவாலிட்டி இருக்கிற ப்ராடக்ட்ஸு கரெக்டான ப்ரைஸில் வாங்கிறது நம்மளுடைய டியூட்டிஸில் ஒன்று. ஸோ அதை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கன்சூமர் டு பர்ச்சேஸ் எ ப்ராடக்ட் ஆஃப்டர் கெய்னிங் எ த்ரோ நாலேஜ் ஆஃப் இட்ஸ் ப்ரைஸ், குவாலிட்டி அண்ட் அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். The consumer should inquire about the price from certain shops and if possible from government stores to get an idea of its price. The consumer has to have the knowledge about the quality from his own experiences or from the experiences of other person who used the product or by browsing the website. Hence, it is the duty of consumer to buy scrupulously. Okay, ஸோ நல்ல குவாலிட்டியோட இருக்கிற ப்ராடக்ட்ஸு ரீசனபிள் ப்ரைஸில் நம்ம வாங்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு தெரியணும், அந்த கூட்ஸை பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம வேரியஸ் சோர்ஸில் சர்ச் பண்ணிக்கலாம், ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். அந்த கூட்ஸோட ப்ரைஸ் என்ன, குவாலிட்டி என்ன, அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு கன்சியூமர்கிட்ட அந்த சேம் கூட்ஸ் யூஸ் பண்ணிக்கிற மற்றவங்ககிட்டையோ அல்லது கவர்மெண்ட் வெப்சைட்லேயோ அல்லது வேரியஸ் பெர்சன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட கேட்டோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாக அந்த கூட்ஸை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சுட்டு நல்ல தரமான கூட்ஸை சரியான விலையில் வாங்குறது எங்களுடைய ரைட்ஸில் ஒரு பாயிண்ட்ஸ். தென் another one is ensure the weights and measurement before making purchase. Ensure the weights and measurement before making purchase. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட் கரெக்டாக இருக்கா, மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கிறது எங்களுடைய ரைட்ஸில் ஒன்று. ரைட்ஸ் அப்படிங்கிறத விட இங்கே டியூட்டிஸில் ஒன்று. பாருங்கள், the sellers often cheat consumer by using unfair weights and measures. The consumer should ensure that she is getting the product of exact weight and measures. Consumer should check the weights and balance of the product. Consumer should not buy a product which has been weighted along with its packing. Therefore, the consumer should remain vigilant when the seller naturally measuring or weighing or the product, measuring or weighing the product. Okay, ஸோ ஒவ்வொரு செல்லர் வெயிட்லேயும் மெஷர்மெண்ட்லேயும் கன்சியூமரை ஏமாத்துறதுக்கு பார்ப்பாங்க. நம்ம தான் எப்பவுமே விஜிலண்ட்டாக இருந்து விழிப்போடு இருந்து அந்த வெயிட் கரெக்டாக போடுறாங்களா, மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இதுவும் டியூட்டியில் ஒரு பாயிண்ட்ஸ். தென் ரீடிங் த லேபிள் கேர்ஃபுல்லி. எந்த இதாக இருந்தாலும் சரி, அந்த லேபிளில் என்ன கொடுத்துருக்காங்க, பேக்கிங்கில் அந்த பேக்கெட்டில் ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த லேபிளில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ ரீடிங் த லேபிள் கேர்ஃபுல்லி, இட் இஸ் த ஒன் ஆஃப் த டியூட்டி ஆஃப் கன்சூமர்ஸ். ஹியர் இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கன்சூமர் டு thoroughly read the label of the product. It should have correct, complete and true information about the product. ஸோ லேபிள் கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த லேபிள் இருக்கிற விஷயங்கள் உள்ள கண்டென்ட்டு, கூட்ஸ் என்ன இருக்குது, அதாவது திங்ஸ் என்ன இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டியூட்டிஸ் ஆஃப் கன்சூமர்ஸ். தென் ஃபோர்த் ஒன் இஸ் பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ ஃபால்ஸு அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன் டியூட்டிஸ் ஆஃப் கன்சூமர்ஸ். ஹியர் often the products are not as attractive as shown in the advertisement by the sellers. Hence, it is the prime duty of consumers not to get misled by such fraudulent advertisements. Okay, அட்வர்டைஸ்மெண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அங்கே போய் கடையில் போய் கூட்ஸ் வாங்கும்போது பார்த்தா அந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்கிற மாதிரி இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கன்சூமரோட ப்ரைம் டியூட்டி அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க செக் பண்ணி வாங்கணும். ஸோ ஃப்ராடு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இருந்து
நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும். ஸோ இதுவும் டியூட்டிஸில் ஒரு பாயிண்ட்ஸ். தென் மிஸ்லீடிங் மிஸ்லீடிங் ஸ்கீம்ஸ் நிறைய ஸ்கீம்ஸ் சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏமாத்துறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அதில் இருந்தெல்லாம் நம்ம மிஸ் ஆகிக்கணும். ஸோ தட் ஒன் இஸ் மிஸ்லீடிங் ஸ்கீம்ஸ். ஹியர் mostly advertisements are used to be very attractive and appealing. Most advertisements are used to be very attractive and appealing to the senses. They may be occasionally false and misleading. The consumer is supposed to be careful with the attractive advertisements and avoid such misleading and false advertisements. These days, almost every product in the market is offered for sale with a gift, discount or free product to bait the consumers to buy. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய குட் சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஸ்கவுண்ட் தர்றோம், கிஃப்ட் தர்றோம், ஃப்ரீ ப்ராடக்ட் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக தராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அது நம்ம ஏமாத்துற மாதிரி இருந்துச்சுன்னு அப்படின்னா அதுலேருந்து நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், a free comb with soap, a discount off on the price of the soap, or one free soap on buying one and the like. ஓகே, ஸோ சோப் வாங்கினா சீப்பு ஃப்ரீ அப்படிங்கிறது, ஒரு சோப்பு வாங்கினா இன்னொரு சோப்பு ஃப்ரீ அப்படிங்கிறது அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டுக்கு அந்த ஃப்ரீயாக கொடுக்குற கூட்ஸுக்கு காஸ்ட் இல்லாமல் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆஃப்டன் a consumer is allured by such offers and buys such a product even when it is not desperately in order to avail them of free offer. அதிலிருந்து நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும். In this case, consumers should not forget the fact that the seller has already inflated the price of product supplied with free offer and recovers its cost price under the scheme. ஸோ அதிலிருந்து ரெக்கவர் காஸ்ட் ப்ரைஸ் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க ஃப்ரீ குட்ஸு கூட. Hence, the consumer should be aware of the fact that he is not getting anything free and should not buy unwanted things out of greed. ஸோ ஃப்ரீ ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து அல்லது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க மாதிரி டிஸ்கவுண்ட் தராங்க, கிஃப்ட் தராங்க அப்படிங்கிறதுலேருந்து நம்ம பாதுகாப்பாக இருந்துங்க. இதுவும் ரைட்ஸில் ஒரு பாயிண்ட். தென் அனதர் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா என்ஷூரிங் த ரிசிப்ட் ஆஃப் கேஷ் பில். கேஷ் பில்லை வந்து நல்லா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். ஸோ அதனையும் உங்களுக்கு ஏமாற்றிடுவாங்க. எப்படி அப்படின்னு பாருங்கள். இட் இஸ் a legitimate duty, அதாவது அல்டிமேட் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி legitimate duty of consumers to collect cash receipt and warranty card supplied along with bills. This will help them in seeking redressal for their grievances. ஸோ எந்த கூட்ஸ் வாங்கினாலும் அதில் வந்து கேஷ் ரிசிப்ட்டு, வாரண்ட்டி கார்டு இதெல்லாம் கரெக்டாக வாங்கிக்கணும். எதுக்காக அப்படின்னா சில சுச்சுவேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக கோர்ட் மூலிமா அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வவுச்சர்ஸ், இந்த ரெசிப்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஓகே, ஸோ இட் இஸ் a legitimate duty of consumers to collect cash receipt and warranty card supplied along with bills. This will help them in seeking redressal for their grievances. Unscrupulous sellers offer to reduce the final price of goods if they sell without bill. Often consumers get allured by this trap. In this case, if the goods bought without bill go out of the order or turn defective, consumers cannot approach the consumer court without proof of purchase. ஸோ ப்ரூஃப் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். Hence, it is the duty of consumer to demand and collect the cash receipt and warranty card. எப்பவுமே கன்சூமரோட டியூட்டிஸ் அப்படிங்கிறதுல ஒன்று, எந்த கூட்ஸ் வாங்கினாலும் சரி அது கேஷ் ரிசிப்ட்டு, அப்புறம் அதுக்கு கேரண்டி கார்டு, வாரண்ட்டி கார்டு எதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த கார்டு வாங்கி வச்சுக்கணும். ஓகே, ரைட். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் ஒன்று. ஓகே, அடுத்தது பாருங்கள். தென் டியூட்டிஸில் அனதர் பாயிண்ட் இஸ் பையிங் ஃப்ரம் ரெப்யூட்டட் ஷாப்ஸ். ஸோ நல்ல பெரிய கம்பெனியில் இருக்கிற கூட்ஸை வந்து இவங்க வாங்கலாம். எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையிங் ஃப்ரம் ரெப்யூட்டட் ஷாப்ஸ். நல்ல எந்த ஒரு பெரிய கடை இருந்தாலும் சரி அதிலிருந்து நம்ம வாங்கிக்கலாம். என்ன அப்படின்னா இட் இஸ் advisable for the consumers to make
It is advisable for the consumer to make purchase from the reputed shops or government shops like Super, Bazaar, cooperative stores and the like. The consumer by purchasing from the such shops can escape from the malpractice of the manufacturer and shopkeepers or vendors. Okay, ஸோ எதிலிருந்து வேணால் இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா it is advisable for the consumers to make purchase from the reputed shops or government shops like Super Bazaar, cooperative stores and the like. எங்கே வேணாலும் எந்த ஷாப்பில் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. The consumer by purchasing from the such shops can escape from the malpractice of the manufacturers and shopkeepers or vendors. ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது எந்த ஷாப்பில் இருக்கிறவங்க இருந்தாலும் நம்மளை மால்ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். நல்ல கூட்ஸு நல்ல ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் அனதர் ஒன் இஸ் நெவர் பர்ச்சேஸ் ஃப்ரம் பிளாக் மார்க்கெட். ஸோ பிளாக் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கணும். ஓகே, ஸோ பிளாக் மார்க்கெட் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிளாக்கில் டிக்கெட் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பிளாக் மார்க்கெட்டில் கூட்ஸுக்கு அதிகமான விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் எப்பவுமே அவாய்ட் பண்ணணும். அதுவும் கன்சூமரோட டியூட்டிஸில் ஒரு பாயிண்ட். த கன்சூமர் should discharge his duties as a responsible citizen. He should not buy things from black market and in excess of his requirements. At time of scarcity, consumers should not resort to panic buying and stock things excessively. This practice prevents others from purchasing their share of requirements. ஸோ பிளாக் மார்க்கெட்டில் அதிகமான விலை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டான மார்க்கெட்டில் கரெக்டான குவாலிட்டி கூட்ஸு கரெக்டான ப்ரைஸில் வாங்குறதா இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ கூட்ஸ் ஸ்கேர்சிட்டி இருக்கும்போது கூட, கூட்ஸு தட்டுப்பாடாக இருக்கும்போது கூட அந்த கூட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு சான்ஸை க்ரியேட் பண்ணி தரணும். ஓகே, ஸோ நெவர் பர்ச்சேஸ் ஃப்ரம் பிளாக் மார்க்கெட் இஸ் ஒன் ஆஃப் த டியூட்டிஸ் ஆஃப் consumers. Then another one is buying standardized products. Okay, கூட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு நல்ல தரமான கூட்ஸ் வாங்குறதுக்கு இவங்களுடைய டியூட்டிஸில் ஒன்று. அப்படின்னா ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கிறது நல்ல ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ் கூட்ஸ் வாங்குறதுக்கு இவங்களுடைய டியூட்டிஸில் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஆஃப்டன் த கன்சூமர் பைஸ் சீப் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் நாட் டியூரபிள் ஆர் நாட் எஸ் சேஃப். தேர்ஃபோர் இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கன்சூமர் to buy products with standardization marks which is supposed to be safe in every respect. Okay, then another one is follow the instruction of the manufacturer. So instruction goods வாங்கின உடனே மேனுஃபேக்சர் அதனுடைய தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாரோ அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும். அந்த பேக்கிங்கில் என்ன சொல்கிறாங்களோ அதனுடைய கண்டென்ட்டு எப்படி யூஸ் பண்ணுறது, இதனுடைய யூசேஜ் எப்படி இருக்குது, ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கன்சூமர் டு யூஸ் த ப்ராடக்ட்ஸ் ஆஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன். எக்ஸாம்பிள், இஃப் எ மெடிசன் கேரிஸ் an instruction regarding its storage, it should be stored in the fridge. This should help the prevention of any damage to the medicine and harm to the consumer's health. ஸோ மெடிசன்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் அந்த கூலிங்கோடு தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரர் சொல்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, ரைட், இதுவும் டியூட்டியில் ஒரு பாயிண்ட்ஸ். தென் நாலேஜ் ஆஃப் கன்சூமர் ரைட்ஸ். ஸோ கன்சூமரோட ரைட்ஸு ஃபாலோ பண்ணுறதே ஒரு டியூட்டிஸ் தான். ஸோ அந்த வகையில் நாலேஜ் ஆஃப் கன்சூமர் ரைட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். என்னென்னு அப்படின்னா, த டேஸ் இட் இஸ் நாட் அன்காமன் டு see seller trying to cheat the consumer in every possible way in order to earn quick profits. ஸோ எந்த வகையிலையாவது கன்சூமரை ஏமாற்றி குயிக்காக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதா செல்லர்ஸோட மெயின் மோட்டிவாக இருக்குது. இட் இஸ் த டியூட்டி ஆஃப் கன்சூமர் டு பி aware ஆஃப் ஹிஸ் ரைட்ஸ். ஸோ எப்பவுமே கன்சூமர் வந்து அவேராக இருக்கணும். இஃப் எ கன்சூமர் இஸ் சீட்டட் பை எ செல்லர் தென் should immediately lodge a complaint with the authorities designated for consumer grievance redressal rather than remaining a silent spectator. ஓகே, ஸோ அப்படி எதாவது செல்லரை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா உடனே கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி இவங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ கன்சூமரோட ரைட்ஸை பற்றி நல்ல நாலேஜாக இருக்க வேண்டியது உங்களோட டியூட்டிஸில் ஒரு பாயிண்ட்ஸ். ஓகே, ஒன் செகண்ட் டியூட்டிஸ் என்னென்னு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சைட் ஹெட்டிங் மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு டியூட்டி இஸ் பையிங் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ஆர் ரீசனபிள் ப்ரைஸ். Second one is ensure the weights and measurement before making purchases. Third one is reading the label carefully.
Fourth one is beware of the false attractive advertisement. Fifth one is misleading schemes. Then sixth one is ensuring the receipt of cash bill. Then seventh one is buying from reputed shops. Eighth one is never purchase from black market. Then ninth one is buying standardized products. Then ninth one is buying standardized products. Then 10th one is knowledge of consumer rights. Okay, dear students, next topic is responsibilities of consumer. Consumer அப்படின்னா சில பொறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. லீகலி ரெஸ்பான்சிபிள் டு அதர்ஸ், சட்டப்படியாக மற்றவங்களுக்கு கட்டுப்பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்சூமர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம கூட்ஸை வாங்குற அப்படின்னா கூட்ஸுக்கு உண்டான வேல்யூ நம்ம பே பண்ணிவிட்டு வாங்கணும். ஸோ கூட்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுக்காம எதையுமே கேட்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்சூமர்ஸ். ஓகே, ரைட், நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஹியர், dear students, let us see responsibilities of consumers one by one. Here, consumer rights by themselves cannot be effective in achieving the objectives of consumer protection. Consumer protection can in effect be achieved only when the consumer also understand their responsibilities. Consumer rights duties மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பத்தாது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சேர்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கன்சூமர் ஷுட் கீப் இன் மைண்ட் தயர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வைல் பர்ச்சேசிங். ஸோ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது பர்ச்சேஸ் பண்ணும்போது ஞாபகத்தில் வச்சுக்கணும். யூஸிங் அண்ட் கன்சூமிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் சேம் காயின். ஒரு காயினில் வந்து டூ சைட்ஸ் இருக்கிற மாதிரி ரைட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரெண்டுமே இருக்குது. ஜஸ்ட் ஆஸ் கன்சூமர் என்ஜாய் certain ரைட்ஸ், their own certain responsibilities. The responsibilities of consumer are listed below. First point is the consumer must pay the price of goods according to the terms and conditions of the sales contract. சேல்ஸ் கான்ட்ராக்டில் இருக்கிற மாதிரி ஒரு கன்சியூமர் வந்து அந்த கூட்ஸுக்கு உண்டான விலையை கரெக்டாக பே பண்ணணும். ஓகே, இது ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. தென் another one is consumer has got a responsibility to apply the seller for the delivery of the goods. She has to டேக் டெலிவரி ஆஃப் த கூட்ஸ் இன் டைம். ஸோ கன்சியூமர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, செல்லர் வந்து டெலிவரி பண்ணுவார், டோர் டெலிவரி. ஸோ டோர் டெலிவரி அவர் கொண்டு வந்து தர்றதோ அல்லது நம்ம டெலிவரி எடுக்கிறதோ அவங்க என்ன டயத்தில் சொல்கிறாங்கன்னா அந்த டயத்தில் டெலிவரி எடுத்துக்கணும். ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, இதுவும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஒரு பாயிண்ட்ஸ். தென் another one is the consumer has to bear any loss which may arise to the seller when the consumer delays taking delivery of the goods as per the terms of contract. The consumer has to bear any loss. Consumer வந்து ஏதாவது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா which may arise the seller when the consumer delaying taking delivery the goods as per the terms and contract. Consumer has to bear any loss. செல்லர் வந்து செல்லரோ பையரோ டெலிவரி பண்ணுறதுல லேட் ஆச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு இவங்க பொறுப்பாக்கணும். அதன் மூலிமா டெலிவரி பண்ணுறதுல லேட் ஆயிடுச்சு, அது மூலிமா லாஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஓகே, ரைட். த கன்சியூமர் ஹேஸ் டு பியர் எனி லாஸ் விச் மே அரைஸ் டு த செல்லர் மூலிமா அரைஸ் ஆனது when the consumer delays taking delivery of the goods as per the terms of contract. Then fourth one is the consumer is bound to pay any interest and special damages caused to the seller in case of there is delay in the payment. ஸோ பேமெண்ட் மூலிமா ஏதாவது டிலே ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் மாதிரி, அதாவது அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதையும் இவங்க பே பண்ணணும். ஓகே, ஸோ லேட் பேமெண்ட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு போடுறாங்க இல்லையா, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணுறது இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஒரு பாயிண்ட். தென் ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் த கன்சூமர் has to assiduously follow and keenly observe the instructions and precautions while using the products. The consumer has to assiduously, okay, ஸோ எப்பவுமே கன்சியூமர் வந்து தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் மேனுஃபேக்சரர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெளிவாக படித்து பார்த்து அப்புறம் யூஸ் பண்ணிக்கிறது இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஒரு பாயிண்ட்ஸ். த கன்சியூமர் ஹேஸ் டு assiduously following and keenly observe the instruction and precautions while using the products. Then sixth point is the consumer has the responsibility to express
unambiguously to the seller of his requirements and expectation from the product. இதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பாயிண்ட் பாருங்கள். The consumer has the responsibility to express unambiguously to the sellers of his seller requirements and expectation from the product. Okay, then the consumer must seek to collect complete information about the quality, quantity, price of the product before purchasing it. இது ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஒரு பாயிண்ட்டு. சிக்ஸ்த்து பாயிண்டில் சொல்கிற மாதிரி அன்ஆம்பிகோஸ்லி. ஓகே, ஸோ கன்சியூமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்க செல்லர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன, எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறது அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி இவங்க பே பண்ண வேண்டியது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, கன்சியூமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கடுத்து வர்ற பாயிண்ட்ஸ் தான் இது. த கன்சியூமர் மஸ்ட் சீக் கலெக்ட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ப்ராடக்ட். ப்ரைஸ் எவ்வளவு, அந்த ப்ராடக்ட் என்ன, ஓகே, குவான்டிட்டி என்ன, குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். அந்த செல்லர்ஸ் வந்து சொல்ல வேண்டியது அவங்களுடைய டியூட்டிஸ், அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டுக்கிறது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். தென் அனதர் பாயிண்ட் இஸ் த கன்சியூமர் மஸ்ட் கெட் கேஷ் ரிசிப்ட் ஆஸ் ஏ ப்ரூஃப் ஆஃப் குட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் த செல்லர்ஸ். இதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டியே ஒன்று. முன்னாடியே ரைட்ஸில் கூட டியூட்டிஸில் நம்ம பார்த்தோம். பர்ச்சேஸ் பண்ணால் கேஷ் ரிசிப்ட்டு, வாரண்டி கார்டெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது. If it carries any warranty, the buyer must obtain the warranty card mentioning the date of purchase and period of warranty. It must also bear the signature and stamp of the seller organizations. Okay, இது ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிசிப்ட், வாரண்டி கார்டு எல்லாமே if arising any problem, so that problem compensated through by court. Okay, ஸோ அதுக்கு எவிடன்ஸுக்கு இருக்கிறதுக்காக இந்த கேஷ் ரிசிப்ட், வாரண்டி கார்டெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். Then 9th point is the consumer must file a complaint with the seller concerned about defects or shortcoming notice in their products and services. அதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் இருக்குது. Then 10th point is the consumer should never compromise on the quality of goods. The consumer must watch for ISI, AGMAR, FPO, the standard quality certification marks and the like in the லேபிள் ஐஎஸ்ஐ மார்க், ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கா, அக்மார்க் இருக்கா, அப்போ ஃபுட் ப்ராடக்ட் ஆர்கனைசேஷன் FPO அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் வாங்கணும். தென் 11th பாயிண்ட் இஸ் த கன்சியூமர் should not be carried away aggregating the quality of the goods through advertisements. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்கிற மாதிரி ஃப்ரீ ஏதாவது இருக்கா, ஒரு கூட்ஸ் வாங்கினா இன்னொரு கூட்ஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். If there is any discrepancy between the features advertised and the actual features observed in the product, it must be brought to the notice of the seller or advertiser. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் எதுவும் இருக்கா, கரெக்டாக இருக்கா, அல்லது ஃபால்ஸு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் தெளிவுபடுத்திட்டு கூட்ஸை வாங்கணும். ஸோ இதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. தென் த கன்சியூமர் ஹேஸ் எவரி ரைட் டு safety, right to be informed, right to choose, right to represent and right to seek redressal and right to seek information. இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. If any of these rights is violated, okay, the consumer should file complaint with the appropriate legal machinery under the Consumer Protection Act 1986. ஸோ கன்சியூமருக்கு ரைட் இவ்வளோ ரைட்ஸ் இருக்குது. சேஃப்டியாக இருக்கிறது, இன்ஃபார்ம் பண்ணுறது, சூஸ் பண்ணுறது, ரெப்ரசன்ட் பண்ணுறது, ரெட்ரஸல் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறது. இதில் வந்து ஏதாவது ஒரு இது வயலோட் ஆனாங்க அப்படின்னா இதை மீறும்போது அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் இடம் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். ஓகே, ரைட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.